நிறைய இருக்கா? எனக்கு ஒரே பூ மேல ஆசை. டெக்கரேஷன் போட்டது எங்க அண்ணன் தான் அவரு. எதுல தெரியுமா எனக்கு ஆசை? அண்ணன் உட்கார்ந்திருக்காரு. அண்ணே காலைல உனக்கு எத்தனை மாலை வேணுமா பூ வேணுமா எடுத்துக்க. அந்த பூ எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும். நல்லா நடக்கணும். ஓ மை காட் இருக்கட்டும். இந்த எங்க அண்ணன் உட்கார்ந்திருக்கு. டெக்கரேஷன் நம்ம ஓட்டு தான். டெக்கரேஷன் அண்ணே. நம்ம எனக்கு அந்த பூ ஒண்ணே ஒண்ணு. அவர் முதல்ல ஒரு பெரிய நாடக அமைப்பாளர் அண்ணே. அப்படியே சந்தோஷம். அதுக்கு அப்புறம் தான் டெக்கரேஷன் எல்லாமே. சரிமா, அப்ப மூணு பேரும் சேராம சேர்ந்திருக்கோம். நல்ல விளையாட்டு விளையாடுவோம்னு ஆசைப்படுறேன். கும்மி அடிப்போமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா. என்னது கும்மி? என்னடி எதை சொன்னாலும் இப்படியே பேசினா என்னத்தை தாண்டி நான் சொல்றது? கும்மி அடிக்கிறதுனா இப்படி முன்னாடி அடிக்கிறோம்ல, அவ பின்னாடி குனியணுமே, பரவாயில்லையா? அது குனிஞ்சு அடிக்கும் போது ஈஸியா இருக்குமா. முன்னாடி அடிக்கிறப்ப கூட இப்படி வயிறு போய் டம்மு டம்முன்னு இடிப்படும். அச்சச்சோ, அது தருத்துறீங்க, அப்படி பேசாத. அது நம்ம கும்மி அடிக்கிறது. சரி, இல்ல இல்ல இவ்வளவு பேச விட கூடாது. சத்தியமா சொல்றேன். என்ன இங்க பாருங்க, இப்ப நம்ம கும்மி அடிக்கிறோம்ல, முன்னாடி அடிக்கிறோம்ல, லைட்டா தொப்ப இருந்துச்சுங்களே, அடிக்கிற ரொம்ப சிரமமா இருக்கும். தொப்ப இல்லனா சௌரியம் இல்லாம அடிக்கலாம், நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். ஆனா அடி லூசு லூசு ஒன்னே லூசுங்கிறோம் பாரு. நாங்க ஏண்டி வந்திருக்க? எதுவும் ஒத்துக்கிறான்றியா? ஏண்டி ஏண்டி எதுவும் ஒத்துக்கிறாதுன்னு சாப்பிட்டு என்னது? அவர் எங்க மாமா பொண்ணாட போத்துனதுல இருந்து ஒரே வாந்தியா வந்துகிட்டு இருக்கு. வாந்தியா வருதா? தலைய சுத்துதா? மயக்கமா இருக்கு. மயக்கமா வேற வருதா? மாங்காதீங்கன்னு போல இருக்கு. வேற என்ன பண்ணணும் போல இருக்கு? சிரிக்காதா, பேசாம இருக்கா. வேற என்ன பண்ணதுடி? சாம்பல் திங்கணும் போல இருக்கு. வேற புளிப்பு திங்கணும் போல இருக்கு. நல்ல வேலை. அவரோட சேர்ந்துக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் புளி திங்கணும் போல இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்தா? ஆமா. இதெல்லாம் வருதுன்னா என்ன காரணம் தெரியுமா? என்ன மாமா? ஓ மை காட் பண்ண வேலை தான் நம்பிட்டோம். சரி, நான் போய் வாத்தியார போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஓ மை காட் பண்ண வேலை பாரு. மண்டியை பொளந்திருந்தா பரவாயில்லம்மா. போயிட்டா முழுங்கிறத. கொட்டு மலரே கொட்டு மலரே
ஆமாமா. வாந்தி வருது, மயக்கம் வருது. புளிப்பு சாப்பிடணும் போல இருக்கு, சாம்பார் திங்கணும் போல இருக்கு, மாங்காய் திங்கணும் போல இருக்கு அப்படின்னு. ஆமாமா. அதுக்கப்புறம் வைத்தியரை பாக்குறேன்ட்டு போனாலே காணாம அவ நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலையே. அதானே தெரியலையே. போய் ரொம்ப நேரமாச்சு, அப்படிதான். ஆளை காணோம். எங்கே அவள்? என்ன இவளுக்கு வித்தியாசமா இருக்குது. என்னமோ கம்பு குச்சியில் தேண்டாடி கட்டின மாதிரி இருக்கு. ஏண்டி அது என்ன வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது? ரொம்ப மேல இருக்குதா? ஆமா. சரி விடுங்க, 2 கிலோ வச்சுக்கோங்க. என்னது உள்ள இப்பவே புள்ள சொன்னது கேக்குது? நம்ம சொல்ற வழி கேட்கணும், இல்லாட்டி அடிச்சு வளர்த்துருவேன்ல. எதுல வச்சு அடிச்ச? ஓ நோக்கத்துக்கு ஏத்துற, ஓ நோக்கத்துக்கு இறக்கிக்கிட்டு இருக்கிற புள்ளையா இல்ல தொல்லையா உனக்கு? அது கீழே என்னடி அது தொங்குது? இளங்கோடி தொங்கும் நினைக்கிறேன். அடி பாவி, தெரியாம கட்டி வச்சிருக்காளா இல்ல தெரிஞ்சுதான் கட்டி வச்சிருக்காளான்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப பண்ற இம்சை என்னடி அது? ஏண்டி ஆட்டுக்குட்டி தொங்குற மாதிரி. எத்தனை மாசம் டாக்டர் என்ன சொன்னாரு? வைத்தியர்கிட்ட போனேன் மாமா. என்ன சொன்னாரு? அவர் விரல விட்டு பார்த்தாரு. இந்த மா டாக்டர் எதுவும் போனியோ? அட கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு பார்த்தாரு. சரி 35-45 மாசம் இருக்கும்னாரு. ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை நல்லபடியா பிறக்கும். ஏண்டி ஆடி பாடல கால் கை தூக்கும் போது புள்ள எதுவும் நழுவிடாதா? புள்ள கீழே விழுந்த கூடாது, அடியில தொட்டிட்டு வச்சிருக்கேன். அம்மா நாங்க பறவை வரைக்கிட்டே ஆட போறோம். சும்மா இருந்தா முதல்ல நீ சிரிச்சு சிரிச்சு அனுப்பிட்டதா? நீ சிரிச்சனாலதான் போய் நான் மாசமாவே இருக்கிறேன். என் பொழப்பு இங்க சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு, நீ சிரிச்சுக்கிட்டு கிடக்குறேன். ஆமாத்தா நீ சும்மா இருந்தா முதல்ல. இப்பதான் வாந்தி எடுத்தா உடனே மாசம் ஆயிட்டானா? என்னமா 3 பேர் ஆச்சா அப்போ? என்னது ஆட்டம் 3 பேர் அடுத்து வேற ஏதோ மொழி எல்லாம் பேசுற எனக்கு புரிய மாட்டேங்குது. சரிம்மா. ஓ மை காட். இது நாடக மொழி. அதுல அடி வர்றேன். என்னடி பண்ற? மண்டையும் கழிச்சுக்கிட்டு இங்க புள்ளைய காணோம். ஏய் எப்படி போடுற? புரியுதாம அவசரப்பட்டு போடுறதுல மாத்தி மாத்தி போட்டுறேன். என்னடி இது? ஏண்டி எங்கடி புள்ளைய? என்னடி இது கோயில் யானைக்கு மூலம் தள்ள மாதிரி இருக்குது? கோயில் யானைக்கு மூலம் தள்ள மாதிரியா? நானே புள்ள இங்க குடி திரும்பிக்கிறேன். பார்த்தா பிரசவத்துக்கு வர சொன்னா பத்தியா வர்றேன். எனக்கு இப்ப வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு, நீ பாடுங்க அங்கேயே உட்காந்து. ஆமா அப்படி படுத்தா என் பிரசவம் நல்லா நடக்கும். சும்மா கடக்க மாட்டேன். எவனோ ஊர் சுத்திக்கு பிறந்தேன் போல. எங்கடா பிள்ளையோட அப்ப இங்க உட்காந்துருந்தாரு. பிள்ளையோட அப்பனை கூப்பிடியா? என்னடி என்ன புள்ளை பார்த்தா முட்டை போட்டு வச்சிருக்கிற? முட்டை போட்டிருக்கேன் மாமா. ஏய் மாமா யார் உன் புள்ள வரந்திருக்கிறா? இங்க வா. இது என்னடி இது? யோ புள்ள முட்டை போட்டிருக்கேன், நம்ம புள்ளதான். வா மாமா, உனக்கு பிறந்த புள்ளதான் இது. வா. ஐயோ நீ வாமா அள்ளிக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்த காவலை பார்ப்போம். வாங்க ஆளாளம் சோ